Hello friends. So in the video la வந்து நம்ம properties of matter la elasticity ங்கற chapterல Young's modulus ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ Young's modulus ஓட வேல்யூ வந்து நம்ம எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம் அப்படினா bending moment மூலமா கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த bending momentக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அதாவது bending moment அத C is equal to E by R into AK square அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. Cங்கிறது bending moment, Eங்கிறது Young's modulus, Eங்கிறது Young's modulus, Rங்கிறது radius, then AK square அப்படிங்கிறது geometrical moment of inertia, அது IG அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வேல்யூலேருந்து நம்ம Young's modulus வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் எப்படின்னா ஒரு பீம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் பீம்னு எடுத்துக்கோம். ஓகே, இப்போ இந்த ரெக்டாங்குலர் பீம் இதனோட திக்னஸ் வந்து எப்போவுமே லென்த்தை விட லெஸ்ஸராக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம கேன்டிலெவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த பீமில் வந்து இனிஷியலாக ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு எண்டுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இது வந்து நான் ஃப்ரீ எண்ட் அப்படின்னு சொல்கிறேன். சப்போஸ் நான் இந்த பீமில் வந்து ஒரு மாஸ் நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா அது எனக்கு என்ன ஆகும், இங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்து தொங்கும். ஆனால் இந்த இடம் ஃபிக்ஸ்டாக இருக்கிறனால இதனோட பொசிஷன் வந்து எனக்கு மாறாது. இப்போ இது கீழே தொங்கும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பீம் வந்து அப்படியே இந்த க்ராஸாக வரும். ஓகே, இப்போ எனக்கு இது க்ராஸாக வரும்போது பொசிஷன் மாறுது. அதனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு சம் டிப்ரெஷன் வந்து இங்கே நடக்கும். ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஒரு சம் டிப்ரெஷன் நடக்குது. அதை வந்து நான் ஒய் நாட் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். அப்போ டிப்ரெஷன் வந்து எனக்கு இங்கே மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா கிடையாது. டிப்ரெஷன் வந்து எனக்கு இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ், இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ், இப்போ இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் அப்படி எனக்கு மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு பாயிண்ட் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். அந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா P அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகேயா, ஸோ இந்த Pங்கிற பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நடக்கிற டிப்ரெஷன் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து Y அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் P வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை Xன்னு எடுத்துக்கிறேன். அதுவே ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து இந்த டோட்டல் லென்த் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் L அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். ஓகே, அப்போ இந்த இடம் எனக்கு என்னவா இருக்கும், கண்டிப்பாக இது L இது X அப்படின்னா இது L மைனஸ் எக்ஸாக இருக்கும். ரைட், இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ டிப்ரெஷன் வந்து Y நாட், இந்த பாயிண்டில் இருக்கிறது Y அப்படின்னு கிடச்சிருது. ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நம்ம பெண்டிங் மூமெண்ட் எக்ஸ்பிரஷன் தென் யங்ஸ் மாடுலஸோட வேல்யூவை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் பெண்டிங் மூமெண்ட் அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ அது ப்ரீவியஸாகவே நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா எனக்கு பீம் வந்து இந்த பொசிஷன்லேருந்து கீழே வருது. அப்போ கீழேனா டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸுங்கிறது கண்டிப்பாக எதுவாக இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு G, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. டிஸ்டன்ஸ் வந்து நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து நமக்கு இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் Lன்னு எடுத்திருக்கோம். ஸோ நம்ம பாயிண்ட் P கன்சிடர் பண்ணுறனால டிஸ்டன்ஸ் வந்து X எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் நம்ம X வந்து எடுக்கக்கூடாது, ஏன்னா இது ஃபிக்ஸ்டு எண்டில் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து நமக்கு வந்து டிப்ரெஷன் நடக்கலை. ஸோ ஃப்ரீ எண்ட்லேருந்து நடக்கிறனால நம்ம L மைனஸ் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் தான் எடுப்போம். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா W இன்ட்டு L மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஓகேயா, தென் பெண்டிங் மூமெண்ட்டோட ஃபார்முலா என்ன, C இஸ் ஈக்குவல் டு E பை R இன்ட்டு AK ஸ்கொயர். அப்போ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்குவேன். அப்போது E பை R இன்ட்டு AK ஸ்கொயர் equal to F into D, which is nothing but W into L minus X. Okay.
இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரேடியஸ் மட்டும் வச்சுறேன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் இன்னொரு தடவை எழுதுறேன். E/r into ak square equal to force into distance equal to w into L minus x. இப்போ இதுலேருந்து ரேடியஸ் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா டேர்ம்ஸையும் நான் ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வரேன். அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1/r is equal to w into L minus x into, ஸோ டினாமினேட்டரில் வரும். ஸோ E/ak ஸ்கொயர் அப்படின்னு எனக்கு வரும். ஏன் இந்த 1/r வந்து இந்த சைடு கொண்டு வரேன் அப்படின்னா எனக்கு வந்து 1/rங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஆக்ஸலரேஷன். அப்போ ஆக்ஸலரேஷனோட ஃபார்முலா என்ன? dx ஸ்கொயர் பை dt ஆர் dy ஸ்கொயர் பை dt. ஸோ நம்ம இந்த இடத்துல டிப்ரெஷன் வந்து ஒய்ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். அதனால் நான் dy ஸ்கொயர் பை dt ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். d ஸ்கொயர் y பை dt ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். அப்போ அதை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வரும்? 1/r is equal to 1/r is equal to d square y by dt square. That implies d square y by dt square equal to w into L minus x divided by E into ak square. ஆக்சுவலாக எனக்கு என்ன தேவை அப்படின்னா டிப்ரெஷன் y வேல்யூ தேவை. ஸோ அதுலேருந்து நான் y0 கண்டுபிடிக்கணும். பட் இங்கே வந்து எனக்கு டிஃப்ரென்ஷியேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க d ஸ்கொயர் y பை dt ஸ்கொயர். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது இன்டெகிரேஷன் பண்ணுறேன். ஸோ 2 டைம்ஸ் 2 டிகிரியில் இருக்கனால நான் 2 டைம்ஸ் இன்டெகிரேஷன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? இன்டெகிரேஷன் ஆஃப் d ஸ்கொயர் y பை dt ஸ்கொயர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்தனா w பை e இன்ட்டு ak ஸ்கொயர் இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் L மைனஸ் எக்ஸ். இப்போ எனக்கு இங்கே என்ன வரும்னா 1 டிகிரி கம்மியாகி dy பை dt ஈக்குவல் டு w பை e இன்ட்டு ak ஸ்கொயர் இன்ட்டு இங்கே LXன்னு வரும். ஸோ இது x ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வரும் ப்ளஸ் C1 அப்படின்னு வரும். இப்போ எனக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ c வந்து எனக்கு என்னென்னு தெரியணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x is equal to 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ x is equal to 0 நான் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆகிடும், x ஸ்கொயர் பை 2வும் 0 ஆகிடும். அப்போது நம்ம 0 into any constant will be equal to 0. therefore c1 is equal to 0 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்சிடும். ஓகே, அப்போ எனக்கு இந்த கான்ஸ்டன்ட் வந்து வராது. அப்போ எனக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா dy by dt is equal to w by e into ak square into Lx minus x square by 2. நெக்ஸ்ட் நான் அகெயின் வந்து இன்டெகிரேஷன் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு வந்து y வந்து கிடைக்கும். அப்போ எனக்கு என்ன வரும்? w by e ak square into integration of Lx minus x square by 2. சரியா? நான் இப்போ நான் இன்டெகிரேஷன் பண்ணும்போது எனக்கு 1 டிகிரி கம்மியாச்சுன்னா y வரும். ஸோ w by e into ak ஸ்கொயர் இன்ட்டு Lxங்கிறது Lx ஸ்கொயர் பை 2ன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயருங்கிறது x கியூப் பை 3ன்னு வரும். ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. ஸோ 3 into 2 ஓகே ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வரும். ஸோ C2. ஸோ இந்த C2ஓட வேல்யூ என்ன வரும்? ஸோ அகெயின் நம்ம வந்து x is equal to 0ன்னு போடுவோம். ஓகே, x is equal to 0ன்னு போட்டோம் அப்படின்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியே Lx ஸ்கொயர் பை 2 0 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் 2 மாதிரி இங்கே x கியூப் பை 6ம் 0 ஆகிடும். அப்போது இது ஃபுல்லாக 0 ஆச்சுன்னா இதுவும் 0 ஆகிடும். அப்போ C2ஓட வேல்யூவும் வந்து எனக்கு 0 ஆகிடும். ஓகே, அப்போ எனக்கு C2 0 ஆகிடுச்சுன்னா எனக்கு C2 எடுத்துகிட்டு நான் எழுதுனா இந்த ஈக்குவேஷன் வந்துடும். இப்போ எனக்கு என்ன வரும்? y is equal to w by e into ak square into Lx by x cube by 2 x cube by 6ன்னு வரும். இதில் எனக்கு டிப்ரெஷன் y வேல்யூ கிடச்சிச்சு. therefore the depression value of y at point P எனக்கு கிடச்சிச்சு. ஆக்சுவலாக எனக்கு என்ன தேவை? இந்த y0 தான் வந்து எனக்கு தேவை. ஸோ இந்த டிப்ரெஷன் வேல்யூ y0க்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா L டிஸ்டன்ஸ், தட் இஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸை எல்லுன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். தென் y அப்படிங்கிறத y0 அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே,
இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? y0 is equal to w by e into ak square into lxங்கிறது சாரி இங்கே x ஸ்கொயர் வரும். இப்போ lx ஸ்கொயருங்கிறது l கியூப் ஆகிடும் டிவைடட் பை 2. எக்ஸ் கியூபுங்கிறது l கியூப் ஆகிடும் டிவைடட் பை 6. ஸோ நான் எல்சிஎம் எடுக்கும்போது w by e into ak ஸ்கொயர் into ஸோ எனக்கு எல்சிஎம் எடுத்து இது 6ன்னு வரும், இது 2ன்னு வருது. ஸோ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3l கியூப் மைனஸ் l கியூப் பை 6. இப்போ 3 மைனஸ் எல்னா 2ன்னு வரும். இப்போ 2 by 6 அப்படின்னா 1 by 3ன்னு வரும். ஸோ நான் இதுலேயே காமிச்சிடறேன். ஸோ w by e into ak ஸ்கொயர் into 2l கியூப் பை 6. இது 1 டைம், இது 3 டைம். அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா y0 is equal to w by e into ak square into l cube. இப்போ இங்கே 3ங்கிறது இங்கே நம்ம எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த டிப்ரெஷன் வேல்யூ. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பீம் வந்து நமக்கு வந்து டிப்ரெஷன் ஆகுது. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நார்மலாக நான் ஒரு பீம் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் மாஸ் நான் லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சம் ஆங்கிள் ஒரு ஹைட் வந்து டவுன்வர்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி எனக்கு டிப்ரெஷன் ஆச்சுன்னா அந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸ், இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா தான் இந்த y0 is equal to w divided by 3ek square into l cube அப்படிங்கிறது. அப்போ இதில் இந்த வேல்யூஸ் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, wங்கிறது நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இப்போ மாஸ் இன்ட்டு கிராம்னு வரும். 3 கான்ஸ்டன்ட். ங்கிறது யங்ஸ் மாடுலஸ். ஸோ நமக்கு ப்ராப்ளம்லேருந்து யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாம். தென் ஏகே ஸ்கொயர் அப்படிங்கிறது ஜாமெட்ரிக்கல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் பீம் இல்லையா? ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து மறுபடியும் மாடிஃபை பண்ணி கூட எழுதலாம். எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஏகே ஸ்கொயர், ஸோ இது வந்து ரெக்டாங்குலர் அப்படிங்கிறனால அதனோட வேல்யூ bd cube by 12ன்னு வரும். அப்போ பிங்கிறது பிரெத்து, டிங்கிறது திக்னஸ். ஸோ பிரெத் அண்ட் திக்னஸ் அப்படி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கிடச்சிடும். அப்போ ஜாமெட்ரிக்கல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். தென் எல் கியூபுங்கிறது த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபிக்ஸ்ட் எண்ட் டு தி ஃப்ரீ எண்டுன்னு வந்துடும். ஸோ இப்போ நமக்கு ரீகேப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எலாஸ்டிசிட்டியில் யங்ஸ் மாடுலஸ் வேல்யூவை நம்ம நிறைய வேஸில் கண்டுபிடிக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது பெண்டிங் மூமெண்ட். இப்போ பெண்டிங் மூமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பீம் வந்து சம் வெயிட் கொடுக்குறோம். வெயிட் கொடுக்குறனால அது டிப்ரெஷன் ஆகுது. ஸோ அந்த டிப்ரெஷன் y0 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இன்னொரு பாயிண்ட் P கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதனோட டிப்ரெஷன் வந்து yன்னு எடுத்துக்கிறேன். தென் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபிக்ஸ்ட் எண்ட் டு தி பாயிண்ட் P x, தென் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபிக்ஸ்ட் எண்ட் டு தி டோட்டல் லென்த் வந்து L, தென் இது வந்து L minus x. இப்போ பெண்டிங் மூமெண்ட் இஸ் நத்திங் பட் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், தட் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்ட்டு த ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் இங்கே L minus x. தென் பெண்டிங் மூமெண்ட்டோட ஃபார்முலா E by R இன்ட்டு AK ஸ்கொயர். ஸோ அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து எனக்கு 1/r மட்டும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வைக்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு தேவையானது டிப்ரெஷன் y வேல்யூ. y வேல்யூ எனக்கு வேணும்னா எனக்கு இந்த இடத்துல வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த 1/rங்கிற டேர்ம். ஏன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன். இப்போ ஆக்சிலரேஷன் வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஆக்சிலரேஷன் வேல்யூவை நான் ஒய்யை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 2 டைம்ஸ் இன்டெகிரேட் பண்ணுறேன். எனக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 0 ஆகுது. இப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ 0 ஆகுதுன்னா அதனோட ஃபிசிக்கல் மீனிங் என்ன அப்படின்னா, x is equal to 0ங்கிற பாயிண்டில் எனக்கு எந்த ஒரு டிப்ரெஷனுமே நடக்கலை. ஸோ நான் ஃபார்முலா இட் செல்ஃப் நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சா போதும், எந்த ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவும் எனக்கு வராது அப்படிங்கிறதான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ.